வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்ச நூடுல்ஸ். அதை நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுவும் கோதுமை மாவை வச்சு செய்யலாம். அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் மாவு எடுத்து ஜல்லடையில் ஜலிச்சிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு தான் எனக்கு செலவாச்சு. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப இலகிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அப்படி நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு புளிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு இதை எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓமப்பொடி சேமியாலாம் புளியும் இல்லையா, அந்த அச்சு எடுத்துருக்கேன். ஓமப்பொடி அச்சு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ தான் நூடுல்ஸும் நல்லாயிருக்கும். இது மாதிரி உள்ளே எண்ணெய் தடவிட்டு அந்த அச்சையும் போட்டுட்டு இந்த கோதுமை மாவையும் அதில் சேர்த்துட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கோங்க. முறுக்குக்கு எப்படி ஃபில் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக திருகிட்டு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி புழிஞ்சு பார்த்துக்கோங்க. முதல்லையே நல்லா வருது இல்லையா. இப்போது மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து நான் தண்ணி ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி புளிய ஆரம்பிச்சிருங்க. நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்தில் புழிஞ்சிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக பண்ணி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ஹை ஃப்ளேமில். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குளிர்ந்த வடிகட்டிடலாம். அது நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்குற சேமியா அந்த நூடுல்ஸ் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லைன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறோம். நம்ம வீட்டிலே இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க ஜாலியாக சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஹெல்த்தியும் கூட கோதுமை மாவு செய்கிறதுனால. ஒரு ஓட்டக்குண்டானில் ஊற்றிட்டு அது கூடவே குளிர்ந்த தண்ணி ஒரு 2-3 கப்பு ஊற்றிட்டு ஆற வச்சுருங்க. ஃபேன் காற்றுல நல்லா ஆறட்டும். கூடவே நான் வந்து இன்றைக்கி கேப்சிகமும் கேரட்டும் நல்லா அரிஞ்சு வச்சுக்கிறேன் பொடியாக. ஒரு வெங்காயம் அதையும் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், குடமிளகா, கேப்சிகம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் காய்க்கும் கொஞ்சம் இதுக்கு மட்டும் நம்ம அதில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் காரத்துக்காக. இல்லை காரம் வேண்டானாலும் விட்டுடலாம். குடமிளகாவில் இருக்கிற காரமே போதும். நான் பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கும் டொமேட்டோ சாஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் வந்து வடித்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நம்ம எதுவும் தொளிக்க கூட தேவையில்லை. இந்த சாஸே போதும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சு வச்சு பிளேட்டில் போகிறதுக்குள்ளவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டீஸ்கிட்ட கொடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் வாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது டேஸ்ட்டாக பெரியவங்க கூட சாப்பிட்டாங்க. எப்படி இருந்துச்சுடா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.